வணக்கம் நண்பர்களே. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சட்டம் சார்ந்த விஷயங்கள் குறித்து அலசி ஆராய்ந்து அதில் சிறிதாவது தெரிந்து கொள்வோம். முதலில் பொதுமக்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து இபி. இபி என்றால் என்ன? இபினா என்னென்ன நிறைய பேருக்கு வழக்கு தாக்கல் செய்தவருக்கும் தெரிய மாட்டேங்குது, வழக்காடிக்கும் தெரிய மாட்டேங்குது. சார் கேஸ் ஜெயிச்சிட்டேன் இதுதான் சொல்ல தெரியுதே தவிர அந்த கேஸை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடைமுறை இருக்குது? ரைட்டு சார், நீ கோர்ட்டில் எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்ன ஆர்டர் கொடுத்தாங்க? ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்க, கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க, ரிட் பெட்டிஷன் ஆர்டர் வாங்கிட்டேன். ரைட்டு, இதெல்லாம் இருக்குது, ஏகப்பட்ட ப்ரொசீடிங்ஸ் நடைமுறைகள் இருக்குது. இது அத்தனையுமே நீங்கள் கடைசியாக எங்கே சேருவீங்க அப்படின்னா ஒன்றும் எக்ஸிக்யூஷன் இல்லைன்னா கண்டெம்ட். இப்போ ரிட் பெட்டிஷன் போகிறீங்க, ரிட் பெட்டிஷனில் ஒரு ஆர்டர் உத்தரவு கொடுக்குறாங்க. சார் அவன் வாங்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன், அண்ணா ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு குடு ஓடி வராரு. அதுதான் தெரியுமே தவிர அந்த உத்தரவை வைத்து அடுத்தது என்ன செய்வது, அந்த உத்தரவு ஒரு நபருக்கோ இல்லை ஒரு அரசு அதிகாரிக்கோ இல்லை ஒரு தனிநபருக்கோ உத்தரவிடப்பட்டால் அவர் அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்து என்ன? ரைட், இது ஒன்று. அதே போல் ஒரு சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு அது பல வருடங்கள் நடந்து அது உங்களுக்கு சார்பாக ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் அதன் மேல் ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த மேல்முறையீட்டின் மேலே இன்னொரு செகண்ட் அப்பீல் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது இவரை வழக்கு ஜெயிச்சார் பாருங்க, கடைசியாக ஃபைனலா சார் கேஸை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவார். ஏன்னா ஒரு 10-15 வருஷம் 18 வருஷம் அதில் போயிட்டு இருக்கோம். நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணா, இதுதான் எந்த ஒரு டிகிரி நீங்கள் வச்சிருந்தாலும் கடைசியாக நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்காக இது எனக்கு செய்து கொடுங்கள் என்று அதற்கென்று நிறைவேற்று நீதிமன்றங்கள் இபி கோர்ட்ஸ், அந்த நீதிமன்றத்தில் நீங்கள் போயிட்டு இபி மனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த 2021 உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, இபி பெட்டிஷன் should be disposed of within a period of 6 months. 6 மாசத்துல இபி முடியுங்க. என்னென்ன வகை இபி எல்லாம் போடுறாங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் மூவபிள்ஸ், அட்டாச்மெண்ட் ஆஃப் இமூவபிள்ஸ், அட்டாச் அண்ட் ஆக்ஷன் சேல், எக்ஸிக்யூட் தி சேல் டீடு. ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகளில் நீங்கள் இபி மனுக்களை தாக்கல் செய்ய முடியும். ஸோ இந்த இபி மனுக்களை எதை வைத்து தாக்கல் செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் போராடி ஒரு டிகிரி வாங்கிங்க பாருங்க, அந்த டிகிரி வச்சு தான் இதில் போட முடியும். ஸோ ஏற்கனவே எனக்கு வழக்கறிஞர் கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு, வழக்கறிஞர் கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டார் அப்படின்றதுக்காக அந்த ஆர்டர் காப்பி வைத்திருந்தால் அது உங்களுக்கு பயன் அல்ல. அவர் எனக்கு இன்னும் பணம் கட்டலையே அப்படின்னு நீங்கள் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. அவர் இன்னும் பணம் கட்ட மாட்டார். ஜெயிச்சா உத்தரவு வந்தாலும் பணம் கட்டுவாரா? கட்ட மாட்டார். நீங்கள் போயிட்டு பிழியணும், கசக்கணும். எப்படி பண்ணுவீங்க? எக்ஸிக்யூஷன் கோர்ட்ல போயிட்டு ஒரு மனு தாக்கல் செய்யும் போது தான் அவங்க அமீனாவை அனுப்புவாங்க. அட்டாச், அவரோட பொருட்கள்லாம் ஜப்தி செய்யுங்க, ஜப்தி செய்றீங்கன்னா அவரோட ஈசில ஏத்துங்க, அட்டாச் த ப்ராப்பர்ட்டின்னு ஆர்டர் ஆனீங்கன்னா அந்த சொத்து அது அசையும் சொத்தாக அசையா சொத்தாக இருந்ததெல்லாம் ஒரு சொத்து, ஒரு வீடு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்டு, அந்த மாதிரி ஒரு அசையா சொத்தாக இருந்ததுன்னா அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டை இவங்க ரைஸ் பண்ணுவாங்க. நீதிமன்றம் இந்த வழக்கில் இபியில் அட்டாச் பண்ணியிருக்குதா ப்ராப்பர்ட்டினா அதே மாதிரி விற்க முடியாது. அந்த அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும்னா, அதுக்கப்புறம் திரும்பி ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். எப்படி ப்ரொசீடிங் நடக்கும்? ஒரு சொத்தை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் சேல் பேப்பர்லாம் கொடுக்கணும். அதை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த தேவைகள், அடுத்த வேலைகள், அது இவை அனைத்தையுமே நீங்கள் செய்ய வேண்டும். அந்த சொத்து விற்பனைக்கு வரும்போது அது எவ்வளவு தொகைக்கு, அதை ஏலத்தொகை அது ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கோர்ட்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பெய்லி கோர்ட்டுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் காமிச்சு அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன, அதோட கைட்லைன் வேல்யூ இல்லை, இதெல்லாம் பார்த்து அறிந்து அதற்கான ஒரு தொகை நிர்ணயம் செய்து ஏலத்துக்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஒரு எவ்வளோ இருக்குதோ அந்த தொகைக்கு ஏதா போல அதை நீங்களும் கலந்துக்கலாம். நீங்களும் அதாவது எக்ஸிக்யூஷன் மனு செய்பவரும் அந்த ஏலத்திலே கலந்து கொள்ளலாம். அல்லது அவருக்கு பணம் தான் வேணும்னா பொது ஏலத்தில் விட்டு நீதிமன்றத்தின் மூலம் தான் பொது ஏலம் என்பது, பொது ஏலத்தில் விட்டு அந்த சொத்தை விற்று அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது சிறிது காலம் நடக்கின்ற ஒரு நடைமுறை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10-15 வருஷம் நீங்கள் மற்ற சூட்டு நடத்துறதுக்கு உத்தரவு வாங்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா இபி கோர்ட்டில் ஒரு 2 வருஷம் ஆகிடும். ஆனால் இதில் வெட்கப்படக்கூடிய சில விஷயங்கள் என்ன, இபி கோர்ட்லேயே 10 வருஷமாக நடக்கின்ற இபிலாம் இருக்குது. ஏன் 10 வருஷமா அது நடக்குதுன்னா, அந்த இபிலேயே நம்மளுக்கு தான் தெரியுமா நிறைய. இது நீங்கள் நூக் அண்ட் கார்னரில் இதில் இது பண்ணால் ஒரு அப்ளிகேஷன் போடுவார், அந்த அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அது மேலே ஒரு ரிவிஷன் போவார், அந்த ரிவிஷன் டிஸ்மிஸ் ஆகும், அதுக்கு மேலே ஒரு எஸ்எல்பி போயிடுவார், அது வரைக்கும் இந்த இபி நிற்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஸ்டே இருந்தால், ஸ்டே நீதிமன்றங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதில் ஸ்டே இருக்குதா,
ஸ்டே இல்லை, ரைட். ஸ்டே இல்லைன்னா இபி ஷுட் பி ப்ரொசீட். அதாவது இபியோட அடிப்படை தத்துவமே இபி எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், அதாவது ஒரு நிறைவேற்று மனு செய்யும் போது அந்த நிறைவேற்றும் நீதிமன்றத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்றால், அதாவது டிகிரி ஹோல்டர் ஷுட் நாட் வந்து டிகிரி ஹோல்டர் ஷுட் நாட் ப்ரிவென்ட் டு என்ஜாய் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் த டிகிரி, ரைட். அதாவது இதோட இந்த ப்ராவர்போட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு வழக்காடி ஏற்கனவே சூட்டை போட்டு அதில் அப்பீலு, செகண்ட் அப்பீலு, சுப்ரீம் கோர்ட்டும் போட்டு அலைஞ்சி திரிஞ்சு நொந்து நூலாக தான் வருவார். அப்போ நீ இபிலையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அந்த வழக்காடிக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வருவதற்கே வந்து ஒரு மனசு வெறுத்து விடுவார். அதனால நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இபிக்கு ஸ்டே இல்லைன்னா இபி வந்து நிறுத்தவே கூடாது. அதே மாதிரி ஒரு 20 வருஷம் 60 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இபி கோர்ட்டில் வாய்தா தேதியை 3 நாள், 3 days, 4 days, 5 days இப்படி தான் அதிகபட்சம். ஆனால் இன்னைக்கு தூக்கி 1 மாதம் 2 மாதம் போடுறாங்க. இதெல்லாம் யார் கேட்கறதுன்னு ஒன்றும் புரியல. இவ்வளோலாம் இபி கோர்ட்டில் வாய்தானம் போட முடியாது. 3 நாள், 1 வாரம், 4 நாள் அவ்வளோதான் பணம் கட்டுறது இருந்தாலும். அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இபி கோர்ட் ஷுட் நாட் ப்ரிவென்ட் த டிகிரி ஹோல்டர் டு என்ஜாய் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி டிகிரி. அப்படின்னா வந்து அந்த டிகிரியினுடைய பலனை அனுபவிப்பதை இபி நீதிமன்றமே தடை செய்யக்கூடாது அப்படின்றது அதோட பிரின்சிபல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இபி நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டைம் பண்ணணும். அடுத்த பார்ட்டில் நீதி சந்திப்போம்.